தேர்தல் நேரத்தில் எந்த கட்சி எதில் சேரும்னு சொல்ல முடியாது. இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அங்கே இடமே கிடையாது. சீட்டு யாருக்கு கொடுக்குறதுன்னு இப்போயே காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, 40 தொகுதி எங்களுக்கு கொடுக்கணும், துணை சிஎம் கொடுக்கணும்னு வேற ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஆப்ஷன் அது ஒன்று இருக்குது. இப்போ விஜயகாந்த் கட்சி சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள இழுக்கலான்னு அவங்க பார்த்தாலும் குறைஞ்சது அவங்க ஒரு 15-20 சீட்டாவது கேட்பாங்க. அப்போ இதில் இவங்க திமுக கூட்டணினா இல்லை யாருக்கு எதுக்கு குறைச்சி இவங்க கொடுப்பாங்க. ஸோ அப்போ விஜயகாந்த் கூட்டணி என்ன ஆகும், ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் போகும். கொடுக்கும்போது இப்போ பிஜேபியோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 50 சீட்டு ஜெயிக்கிறோம் 60 சீட் ஜெயிக்கிறோன்றது இப்போ அவங்களுடைய கான்செப்ட் கிடையாது. சும்மா பத்திரிகையில் போடுறாங்க 50 சீட் கேட்குறாங்க 40 சீட் கேட்குறாங்க. இப்போதைக்கு அவங்களுடைய மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் காட்டணும். அதுக்கு ஒரு 25-30 சீட்ஸ் வந்தாலே போதும் தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் விஜயகாந்த் கட்சி இப்போ எத்தனை கட்சிகள் வந்தாலும் இதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஏடிஎம்கேவும் ரெடியாக இருக்குது. புரியுதுங்களா? கட்சிகள் இங்கே இணை என்ன ஆகும், ஏடிஎம்கே 140 தொகுதி நின்னா கூட அசால்ட்டாக 118 தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. புரியுதுங்களா? ஆனால் போன தடவை இது பண்ண ஓட்டு வித்தியாசத்தில் இப்போ 1000 ஓட்டு பிஜேபி 1000 ஓட்டு பிஜேபின்னு இந்த திமுக தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் போன எம்பி தேர்தலேருந்து எவனாவது வாயை திறக்கிறானா? உங்களுக்கே தெரியும். ஒன்றும் இல்லாத இந்த வேளச்சேரி தொகுதியில் தனியாக நின்று தமிழிசை சவுந்தரராஜன் 52,000 ஓட்டு வாங்கிது. தனியாக இதுலயே கோயம்புத்தூர்லயே கோயம்புத்தூர் அண்ணாமலை ரெண்டாவது இடம் வந்துட்டாரு. ஆனால் அண்ணாமலை தோக்கடிச்சது 2 பேரும் சேர்ந்தது. அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஆள் வளரக்கூடாதுன்னு. ஆமாம், இல்லை அதாவது யார் இப்போ தமிழக அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே கான்செப்ட் குறி யார் தெரியுமா? அண்ணாமலை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறவரும் அவர் தான். தட்டி கேட்குற கேள்விகளை கேட்குறவன் அவர் தான். அவர் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல, அவரை எதிர்த்தும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு கான்செப்டில் தான் எல்லா தலைவர்களும் இருக்காங்க, அண்ணாமலை ஓரம் கட்டணும்ட்டு. புரியுதுங்களா? கோயம்புத்தூரில் அண்ணாமலை தோத்தது சின்னப்பா கணேசன் கூட என்கிட்ட சொன்னார், இல்லை கம்மியான ஓட்லையாக ஜெயிச்சிருவாருன்னு. நடக்காதுன்னு. எப்படின்னு கேட்டிங்கன்னா 9 தொகுதி அங்கே ஏடிஎம்கே எம்எல்ஏ, 1 தொகுதி பிஜேபி வானதி சீனிவாசன். ஆமாம். அப்போது 9 தொகுதி வச்சுருக்கிற ஏடிஎம்கே 1.5 லட்சம் ஓட்டு வாங்கி டெபாசிட் போகுது. 1 தொகுதி எம்எல்ஏ வச்சிருக்கிற பிஜேபி 4,60,000 ஓட்டு வாங்கி 2வது பிளேஸ் பிடிக்கிறார் அண்ணாமலை. ஆனால் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத டிஎம்கே 5.5 லட்சம் ஓட்டு வாங்கி அங்கே வெற்றி பெறுறது. அப்போ 2 பேருக்கும் இது அங்கே. ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா காலத்துலேருந்து இல்லை, அந்த காலத்துலேருந்து உங்களுக்கே நல்லா தெரியும், எஸ்பி வேலுமணியை மீறி எதுவுமே செய்ய முடியாது. இஸ் எ கிங் ஃபார் கோயம்புத்தூர், இல்லையா? ஆமாம். அப்படி இருக்கும்போது எஸ்பி வேலுமணி நிற்க வச்சால் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கி டெபாசிட் போக வேண்டிய காரணம் என்ன? ஸோ இவங்க டார்கெட் போன தடவை என்னன்னா, உண்மையிலேயே 2 பேரும் பேசி எப்படி இருந்தாலும் எம்பிக்கு போனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு இவங்களா பேசி முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அதுதான்